எல்லாருமே உன்னை காயப்படுத்தலாம், எல்லாருமே உன்னை ஆகாதவன் சொல்லி வசிக்க வைக்கலாம். ஆனா என் தேவன் கண்ணிருந்தும் காணாதவன் அல்ல, அவர் காதுகளிருந்தும் கேட்காதவன் அல்ல, அவர் மூக்கிருந்தும் உணராதவன் அல்ல, அவர் சபையிலிருந்தும் சத்தமிடாதவன் அல்ல, அவர் கைகாலிலிருந்தும் கிரியை செய்யாதவன் அல்ல. என் ஆண்டவர் பரிந்து பேசுகிறார், என் ஆண்டவர் கிரியை செய்கிறார், என் ஆண்டவர் உனக்காக வழக்கு பேசுகிறார், என் ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்கிறார், என் ஆண்டவர் உனக்காக பரிந்து பேசுகிறார், நீதி செய்கிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் உனக்காக பரிந்து பேசுகிறவர். மனங்கலங்கி நிற்கிறவன் பிள்ளை, மனங்கலங்கி நிற்கிறையா? யார் எனக்காக பரிந்து பேசுவா? பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, அன்னை பிள்ளைகள் எல்லாம் நன்கு இருக்கிறாங்களே. துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற மனிதன் நரகத்தில் தள்ளப்படுவான். ஓ, இளையவன் என்றைக்கும் மறப்படுவதில்லை, ஓ, இளையவன் மறக்கப்படுவதில்லை. இளையவனுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். பதில் தருகிறவர் மாத்திரமல்ல, உனக்காக அவர் வழக்காடுகிறவராக இருக்கிறார். என் தேவன் கேளாதவர் அல்ல, கண்ணிருந்தும் காணாதவர் அல்ல, அவர்கள் அவருடைய கால்களிலிருந்து நடவாதவர் அல்ல, அவர் கைகளிலிருந்தும் கிரியை செய்யாதவர் அல்ல. இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீ கரங்களை தட்டும் போது உனக்கெல்லாம் கிரியை செய்வார். அப்படி பண்ணுவாங்க. உனக்கெல்லாம் ஒரு விசுவாசம் வேணும்னா எனக்காக வழக்காடுகிற தேவன் என்று சொல்லி உன் நிறுவனத்தை நடத்தி விட்டனாக்கா உன் கை சும்மா இருக்கார், உன்னுடைய வாய்கள் சும்மா இருக்காது. தேவனை நோக்கி அவையிட்டு இருக்கும், தேவனை நோக்கி கெஞ்சி இருக்கும், தேவனை நோக்கி அப்படியா நிரம்பி பேசி இருக்கும். இங்கிலாந்து தேசத்துல ஒரு தேவ மனுஷி இருந்தாங்களாம், சாரா டெக்கர் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷி. அல்லேலூயா. அவர்கள் என்ன பண்ணாங்க, 2 கால செயல் வந்து முடவரா இருந்தாங்க. சாரா டெக்கர் என்று சொல்லி தேவ மனுஷி, 2 காலம் இல்ல முடவரா இருக்கிறாங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. தன்னுடைய ஆலயத்திலிருந்து அப்படியா தன்னுடைய வீல் சேர்ல, இன்னைக்கு இருக்கிற வீல் சேர் மாதிரி நவீனமான வீல் சேர் எல்லாம் இல்ல, தன்னுடைய கையால் அப்படியே இயக்கி தன்னுடைய ஆலயத்துக்கும் வீட்டுக்கும் தான் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்களாம். சாரா டக்கர் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷி. அப்படியா நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து அந்த இங்கிலாந்து தேசத்துக்கு ஒரு தேவ மனிதர் அப்படியா ஊழியத்துக்காக கடந்து செல்லும் பொழுது தமிழ்நாட்டுல அப்படியா திருநெல்வேலி பட்டத்துல பாத்தீங்கன்னா 1872 இருந்து 1912 வரைக்கும் அப்படியா பெண்கள் பிறந்தா என்ன செய்வாங்களா, அப்படியா அடிமையாய் படுத்து அவங்க படிக்க கூடாது, வாழ்க்கையில முன்னேறக்கூடாது என்று சொல்லி வேற மாதிரி விக்கிர கோயில் கொண்டு போய் அவங்கள அப்படியா விபச்சாரத்துல ஈடுபடுத்திடுவாங்களா பெண் பிள்ளைகளை. அல்லேலூயா. இங்கிருந்து கடந்து சென்ற ஒரு தேவ மனிதர் அந்த ஊழியத்துல தன்னுடைய ஆலயத்துல இதை சொல்லும் பொழுது அந்த சாரா டக்கர் 2 காலை இழந்த முடவரான அந்த சகோதரிக்கு தொடப்பட்டு கண்ணீரால அப்படியாய் தென் மாநிலங்களுக்காக தென் பகுதியில் இருக்கிற தென்னிந்தியாவுக்காக அப்படியாய் ஜெபித்து அங்க இருக்கிறதான அடிமைத்தனம் எல்லாம் மாறணும் என்று சொல்லி மாதிரியாய் ஜெபிப்பாங்களாம். அப்படியா தன்னுடைய இல்லத்துக்கு அப்படியா அவங்கள பார்க்க வரவங்கிட்டலாம் தென்னிந்தியாவை பத்தி சொல்லுவாங்க. அப்படியா அடிமைகள் இருக்குது அங்க அப்படியா ஜெபிச்சுக்காங்கன்னு சொல்லி அநேக நாள் தன்னுடைய உறவுகள் கட்டையெல்லாம் அப்படியா சொல்லுவாங்களாம். தென்னிந்தியாவுக்காக ஒரு மிகப்பெரிய பாரம். இந்தியாவை பார்த்ததில்லை, தமிழ்நாட்டை பார்த்ததில்லை, திருநெல்வேலி மாவட்டத்தை பார்த்ததில்லை, தன்னால நடக்கவும் முடியாது முடவரான அந்த சகோதரி. அல்லேலூயா. தமிழ்நாட்டில் மேல ஒரு பாரம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட முறையிடுவாங்களா, ஆண்டவர் அந்த தென் தமிழகத்துக்கு என்னை கொண்டு போங்க, ஆனா நான் முடவரா இருக்கிறேன்னு நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்னு சொல்லி தன்னுடைய பிறந்த நாள் வருது இல்லைங்களா, பிறந்த நாளுக்கெல்லாம் வரும்போது எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேண்டாம், பணமா கொடுங்கன்னு சொல்லி பணங்காசுகளையும் சிறுக சேகரிச்சு அப்படியா இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல பாளையங்கோட்டையில
சாரா டக்கர் என்று சொல்லி மிகப்பெரிய கல்லூரிகள் உண்டு. தென்னிந்தியாவிலேயே முதல் பெண்கள் கல்லூரி அந்த திருநெல்வேலி மாவட்டம் சாரா டக்கர் என்று சொல்லி பாளையங்கோட்டையில் அவங்களுடைய பேர்ல தான் ஒரு காலேஜ் இப்போது இருக்கிறது. அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை மீட்டெடுத்த அந்த சகோதரி முடவரா இருந்தாலும் தன்னால் இயன்றத அப்படியா அடிமைத்தனத்தில் இருக்கிற பெண்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி சிறுக சிறுக சேமிச்சு கிட்டத்தட்ட 300 பவன் நகைய அப்படியா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கொடுத்து நமது மகள் மாவட்டம் நம்மள தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படியா சாரா டக்கர் என்று சொல்லி மிகப்பெரிய கல்லூரி இன்னைக்கும் உண்டு. 4000 பேர் அந்த காலேஜ்ல படிக்கிறாங்க. முதல் பெண்கள் காலேஜ் திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில் தான். அப்போ சாரா டக்கர் கொண்டுதான் கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு அப்படியே பரிதவித்த சாரா டக்கர் போல எத்தனையோ மக்கள் உன்னுடைய உள்ளூர்ல அடிமையா இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல அடிமையா இருக்கிறாங்க. என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அவங்களுக்காக அப்படியே தேவனிடத்துல மன்றாடுகிறோமா? அப்படியே தேவன் நம்மளால இயன்றது பணங்களா அல்ல, நகைகளா அல்ல, ஜபங்களா யாவது அவங்களுக்காக பரிதவிக்கணும். ஏன்னா நீங்களும் நான் அந்த ஊர்ல குடியிருக்கிறோம் சொன்னா அந்த ஊருக்கு நாம தான் காவலாளிகள். அப்படியா பரிதவித்து அல்லேலூயா. இன்னும் ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன். பம்பாய் பட்டணத்துல பெரிய ஒரு சினிமா துறையில பெரிய நடிகர் இருந்தாராம். பணங்காசு பெரிய ஒரு அப்படியா பெரிய ஒரு செல்வம் தான், பெரிய ஒரு நடிகர், நல்ல சந்தோஷமா செழிப்பா இருந்த மனிதர். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு குறை இருந்தது, குழந்தைகள் இல்லை. அப்படியா அந்நிய தேவர்களை நாடி கோயில் கோயிலா போய் அப்படியா பின் நாட்கள்ல ஒரு குழந்தை கொடுத்தாரா. கொடுத்த குழந்தை அப்படியா சில நாட்கள் வளர்ந்து பெரியானது உடனே ஒரு நோய்வாய்ப்பட்டு குழந்தை மரிச்சு போகுது. மனம் உடைந்தவங்களா கணவன் மனைவியா எவ்வளவு சொத்து இருக்குது உலகத்துக்கே நம்மள தெரியும், பெரிய ஒரு மிகப்பெரிய நடிகர் உலகத்துக்கே தெரியும். ஆனா நம்மளுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை என்று சொல்லி அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை பிரிவினை. இன்னொரு நாட்கள மறுபடியும் அப்படியே கன்சீவ் ஆகி அப்படியே மறுபடியும் அப்படியே குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய நிலையில டாக்டர் சொன்னாங்களாம், ஒன்னாவும் மனைவியை காப்பாற்ற முடியும், இல்லாட்டி அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும், ரெண்டுல ஏதோ ஒன்னத்தான் பண்ண முடியும்னு சொல்லி அப்படியா அவன் சொன்னாராம், என் மனைவி வேணும் என் பிள்ளை வேணான்னு சொல்லி அப்படியா கருவில் அழித்து மனைவி வேணும்னு சொன்னாலும் கர்ப்பப்பையும் சேர்த்து எடுத்தாத்தான் மனைவியும் பிழைப்பாங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லும் பொழுது கர்ப்பப்பையும் இப்போ எடுத்தாச்சு. நாளடைவில் இவங்களுக்குள்ள பெரிய ஒரு மன கசப்பு, டெய்லி சண்டை, அப்படியா பிள்ளைகள் சொல்லி பிரிஞ்சு போயிடுறாங்க. மனைவி தனித்து இருக்கிறவராய் அந்த நடிகர் ஒரு நாள் அப்படியாய் மது பழக்கங்களுக்கு அடிமையாகி ரொம்ப ஏழ்மை நிலைமைக்கு போய் ஒரு ரோட்ல அப்படியாய் நடந்து போய் ஒரு அப்படியாய் பால்டாயில் வாங்கி அதுக்குள்ள அப்படியே விஷத்தை வாங்கி அந்த கோட்டர்ல ஊத்திட்டு ரோட்ல நடந்து போனாராம். கடைசியா அதை குடிச்சிட்டு செத்துடலான்னு சொல்லி அருகாமையில் நம்மள மாதிரி ஒரு கிராமத்துல ஒரு சின்ன சபையில இப்படியாய் ஆராதனை நடந்துட்டு இருக்குது. தேவ ஊழியர் அப்படியாய் பேசிக்கொண்டு இருக்கிறார், நீ என்ன கேட்டால் கர்த்தர் செய்வார் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்ட அந்த மனிதர் அப்படியா அந்த சர்ச்சுக்குள்ள கடைசியா உள்ள போயிட்டு வந்துடலான்னு சொல்லி இந்த தெய்வத்தை இருந்தா போய் பார்ப்போமே என்று சொல்லி சர்ச்சுக்குள்ள அப்படியாய் பிரவேசிச்சு உட்கார்ந்து இருந்த வேலையில கர்த்தர் பேசி அப்படியா சர்ச்சு முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டர் அந்த நடிகருக்காக ஜெபம் பண்ணி ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டாராம். பின்னாட்கள்ல போய் அதை வாசிக்க ஒரு ஆறுதல் வந்தது. பின்னாடி அப்படியாய் பிரிந்து போன மனைவி வந்தார்கள். பிரிந்து போன மனைவி வந்தது மாத்திரம் அல்ல, அல்லேலூயா, நாளடைவுல மனைவியினுடைய வயிற்றுல ஏதோ ஒரு பிரச்சனை காணப்பட்டிருக்கு. மீண்டுமாய் அந்த கர்ப்பப்பை எடுத்தாங்க இல்லையா, அதே ஹாஸ்பிட்டல் அதே டாக்டர் கிட்ட போகும் பொழுது அல்லேலூயா மனைவி அப்படியா கன்சீவா இருந்தாங்களா. அல்லேலூயா இருக்கிறவங்க போன அழைக்கிற தேவன் கர்ப்பப்பையா இல்ல, கர்ப்பப்பையா எடுத்தாச்சு. ஆனால் அதுக்குள்ள ஒரு குழந்தை, அது ரெட்ட தலையான குழந்தை. அல்லேலூயா தேவன் எது கொடுத்தாலும் அது ரெட்ட தலையாத்தான் இருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதம் அது ரெட்ட தலையாத்தான் இருக்கு. ஒரு மரண தருவாயில் இருக்கிற மரணமே ஆனாலும் அந்த மரணத்தை விலை அப்படியா உன்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் இன்னைக்கும் ஜீவித்துக்குள்ளா இருக்கிறார். கர்ப்பப்பையா இல்ல, கர்ப்பப்பையா எடுத்தாச்சு. ஆனால் அந்த டாக்டர் அப்படியா இறந்து போய் இருந்தாராம். கர்ப்பப்பை புதுசா இருக்குது, அது புதுசா இருக்கிறது மாத்திரமல்ல அந்த கர்ப்பப்பைக்குள்ள 2 குழந்தைகள் இருந்து சொல்லி சாட்சி சொன்னார். அல்லேலூயா அல்லேலூயா. என் தேவன் நிம்மதியை கொடுக்கிற தேவன், என் தேவன் அப்படியாய் உனக்கு அப்படியாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன், அப்படியாய் கர்ப்பத்தை அடைக்கிற தேவன் அல்ல,
அப்படியாய் நீங்களும் நான் அர்ப்பணிப்போடு, நீர் கண் இருந்து காணாதவர் அல்ல ஆண்டவரே, நீர் காதுகள் இருந்து கேளாதவர் அல்ல. ஓ அப்படியாய் நீங்கள் கைகள் இருந்து கிரிய செய்யாதவர் அல்ல, நீர் தொண்டை இருந்து சத்தமிடாதவர் அல்ல ஆண்டவரே. நீர் எனக்காக வழக்காடுகிறது. என்னுடைய பிரச்சனைகள் ஒரு விசையாய் வழக்காடுங்க, என்னுடைய நோய்கள்ல ஒரு விசையாய் வழக்காடுங்க, என்னுடைய ஏழ்மை நிலைமைக்குள்ளாய் நீங்க ஒரு நிமிஷம் வந்து எனக்காக வழக்காடுங்க சொல்லி ஒரு ஏக்கத்தோட அப்படியா நீங்க அப்படியா ஏக்கத்தோட அல்லேலூயா அல்லேலூயா வளர்த்தனாலத்திலிருந்து எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே என் துணையாளரே, ஆமென் மறப்பேனோ உமது அன்பு, மறப்பேனோ
ஊழியக்காரனுக்காக வழக்காடுகிற தேவன். குஜராத்தில் நடந்தது உண்மை சம்பவம். உனக்காக எனக்காக வழக்காட ஒருவர் உண்டு. துன்மார்க்கனும் தேவனை மறக்கிறவனும் நரகத்திலே தள்ளப்படுவான். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. கரந்தட்டி கப்பலட்டு எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. மறப்பது இல்லை. போராடும் நெஞ்சாமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மனம். சொல்லுங்க, போராடு என் நெஞ்சமே, போராடு என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு நன்றி நன்றி சொல்ல. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி நன்றி சொல்ல. Prasanam Deva Prasanam
கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாக்கம் ஏற்றவர் வாழ்வார் என் நேசர் ஏற்றுவார். ஒரு தாய் ஏற்றவர் போல் என் நேசர் ஏற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லாமே.